மோடி தன்னுடைய சர்வாதிகாரத்தை இம்முறை செலுத்த முடியாது என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியலில் பார்க்கலாம். இந்த தேர்தல் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே ஒரு புதிய மாற்றத்தை அரசியலிலே புதுச்சேரி மாநிலத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் தொகுதியிலே முதலமைச்சரை நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்கள் அவருடைய தொகுதியிலே தோற்கடிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, திரு நமச்சிவாயம் அவருடைய சொந்த பூத்திலேயே அவருக்கு 68 ஓட்டுகள் குறைந்து வந்திருக்கிறது. அனைத்து அமைச்சர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு புதுச்சேரியில் ஒரு தொகுதியை தவிர, ஏனத்திலே ஒரு தொகுதியை தவிர 28 இடங்களிலும் எங்களுடைய இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது அமோக வெற்றி. இந்த வெற்றியானது நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை சாரும். மோடி அவர்கள் கண்டிப்பாக அவர் ஆட்சி அமைத்தாலும் கூட அவருடைய சர்வாதிகாரத்தை செலுத்த முடியாது. எல்லோருக்கும் தெரியும். மோடி அவர்களை குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் அவரை தன்னிச்சையாக செயல்பட விட மாட்டார்கள். ஒரு அடிமை ஆட்சியை தான் அவர் நடத்த முடியும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளுக்கு மண்டியிடுகின்ற ஒரு நிலையை மோடி உருவாக்கியிருக்கிறார். உண்மையிலேயே நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும்.